அப்போ 2 போர் வச்சுட்டு நைட்டு போகணும் தண்ணி பாய்ச்சுவோம். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். தண்ணி அப்போ கொடுக்க முடியலை எங்களால். அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோமேஷன் வந்து ரெஃபர் பண்ணோம். வாட்டர் லெவல் சென்சார் வச்சுருக்கோம். நம்ம அந்த 4 போரையும் அந்த ஒரு ஆக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஈல்டு நல்லா இருக்குது. அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து கூடுதல் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சத்யசீலன். நாங்கள் வந்து மொபிடெக்கோட ஆத்தரைஸ்ட் டீலர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். அந்த ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம், இலுப்பூர் தாலுகா, கீழக்குறிச்சி கிராமத்தில் இருக்குது. இந்த ஃபார்ம் மொத்தம் எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் வரும். 5 ஏக்கர் தென்னை போட்டிருக்கோம். ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது. கொய்யா 1/2 ஏக்கரு, செம்மரை 3/4 ஏக்கர் இருக்குது. என் பேர் சின்னையா, ராபச பஞ்சாயத்தில் இருக்கேன். இந்த தோட்டத்தில் நாங்கள் 3 பேர் வேலை செய்கிறோம். நான் பொறுப்பாளரில் இருக்கேன். கண்ணன் தோட்டத்துக்கு ஓனர் கண்ணன். அப்போ 2 போர் வச்சுட்டு நைட்டு போகணும் தண்ணி பாய்ச்சுவோம். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 மோட்டரை வச்சு மொத்தம் 7 நாள் தண்ணி பாய்ச்சிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு, இந்த 15 ஏக்கருக்கு. அது பிற்பாடு நாங்கள் சௌரியமத்தை தொட்டி கட்ட சொன்னாங்க. அவங்க சார் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபீல்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். விசிட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோமேஷன் வந்து ரெஃபர் பண்ணோம். இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபிடெக்லேருந்து என்ன டிவைஸ் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆக் வச்சுருக்கோம். ஆக் எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தில் வந்து மொத்தம் 4 போர் இருக்குது. அந்த 4 போரையும் அந்த ஒரு ஆக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அடுத்து அந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தம் 15 வால்வு இருக்குது. ஏசியன் டென்னு வந்து 2 யூனிட் வச்சு நம்ம அந்த ஏசியன் டென்லேருந்து அந்த வால்வை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் வந்து வாட்டர் லெவல் சென்சார் வச்சுருக்கோம். நம்ம அதில் தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது என்னென்னு நம்ம அந்த ஆப் மூலியமாகவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதே 15 ஏக்கருக்கு வெறும் 3 நாளில் தண்ணி பாய்ச்சி முடிச்சிடுறாங்க. இடையில 2 நாள் கேப் விட்டுறாங்க. அடுத்து 3 நாள் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க அவங்க. இப்போ ஃபோன் மூலயமா தண்ணி பாய்ச்சிக்கிறோம். 3 நாளில் முடிஞ்சிருது. ஆனால் காப்பு வந்து நல்லா இருக்குது, தரமாக. அதில் வந்து தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து கம்மியாக கொடுத்தோம். காப்பு கம்மியாக இருந்துச்சு. தண்ணி அப்போ கொடுக்க முடியலை எங்களால். இப்போ வந்து தண்ணி தொட்டி கட்டின பிற்பாடு தண்ணி வந்து 3 நாளில் நாங்கள் பாய்ச்சிடுறோம். ஈல்டு நல்லா இருக்குது. ஈல்டு வந்து முன்னாடி இப்போ அந்த 5 ஏக்கருக்கு ஒரு 5000 காய் தான் தேங்காய் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டபுளாக ஒரு 10,000 காய் தேங்காய் எடுக்கிறாங்க. நல்ல ஈல்டு இருக்குன்னு ஃபார்மரே நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு வால்வு வந்து 5 ஏக்கருக்கு 5 வால்வு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார் வந்து இந்த ஓனர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. அங்கேருந்தே ஆப்ரேட் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. எந்த இடத்துல தண்ணி பாஞ்சிருக்கு, எந்த இடத்துல தண்ணி பாயலை, எல்லாமே அவங்க அங்கேருந்து செக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஃபார்மில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து எப்போயுமே ஒரு 2 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதே மட்டும் உங்கள் தோட்டத்துக்கு யாருக்கும் ஆட்டோமேஷன் வேணும்னா கீழே நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.